போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு ஒவ்வொருவருடைய விதியும் சொல்லும் பொழுது, ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் போட்டு பிராக்டிகலாவே ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி செய்யும் பொழுது தான் தியரி ஒண்ணு இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய தியரி எப்படி இருக்கு? அந்த பிராக்டிகல் வரக்கூடிய நம்முடைய பிறந்தனுடைய ஜனனத்துல வந்து எப்படி அமையுது? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியணும். அந்த கான்செப்ட்ல தான் இப்ப உங்களுக்கு பிராக்டிகல் நாலேட்ஜ் இடையில ஒருவருடைய ஜாதகத்த போடுவோம். நம்ம டெய்லி தான் ஒரு ஜாதகத்த போடுறோம். ஆம். அத டெப்த்தா பண்ணுங்க சார். அந்த பேசிக்ல கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணுங்க. டைம் இல்ல அப்படின்ற மாரி அவசரமா பண்ணாதீங்க அப்படின்ற கோரிக்கையில, சரி சார் அப்படியே தான் பண்ணுவோம். பொறுமையாவே பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகன்றதே நம்ம எடுத்து போட்டுருவோம். அப்படின்னு சொல்லிட்டு முடிவுல பண்றோம். ரைட். இல்ல இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுல யார இதுல எல்லாருக்குமே ஏஜ் டிஃபரண்டா இருந்தாலும் கூட, வி ஆர் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்ற முறையில, எல்லாமே நண்பர்கள் என்ற முறையில, ஒரு இடத்துல நான் சொல்றது புரியல அப்படின்னா என்ன நிப்பாட்டிடுங்க. நீங்க நான் பல தடவ சொல்றேன். எனக்கு வரக்கூடிய கோவம் வந்து அங்க தான் வரும். என்னுடைய மைண்ட் தாட்டுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடா கூட போகலாம். சார் என்ன நிப்பாட்டுங்க. நம்ம எந்த ட்ரெயினையும் புடிக்க தேவையில்ல. நம்ம எந்த ஃப்ளைட்டையும் புடிக்க தேவையில்ல. ஸ்லோவா சார் இந்த இடத்துல எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுங்க. உங்களுக்காக படிக்கிறீங்க. நமக்காக படிக்கிறீங்க. உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்ட அந்த ஜாதகத்த ஆய்வு செய்றேன். புரிஞ்ச மாரி தல காட்டாதீங்க. இங்க யாருமே அறிவாளி கிடையாது. இங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஞானி கிடையாது. படிக்கத்தான் வந்திருக்கோம். தயவு செய்து புரியல அப்டின்னா, என்கிட்ட சொல்லுங்க. என்ன ஸ்டாப் பண்ணுங்க. பண்ணுவீங்களா? எஸ் சார். எஸ். பண்ணுங்க சார். பண்றேன் சார். பண்றேன் சார். கண்டிப்பா. சரி. இப்போ ஒரு ஜாதக கட்டத்த போட்டுங்க. இப்போ ஒரு ஜாதக கட்டத்த போட்டுங்க. நாம இப்ப சொல்லியிருக்கக்கூடிய விதிகள்ல பேசிக்கா தான் சொல்லப் போறேன் இன்னைக்கு. ரொம்ப அடிப்படை தான். அந்த அடிப்படையே நீங்க வந்து சொன்னாவே போதும். ரொம்ப டீப்பாலாம் கூட வேண்டாம். போட்டாச்சு சார். 15/4/1977 15/4/1977 குட் மார்னிங் சார். குட் மார்னிங். 15 ஒரு ஜாதகத்த ஆய்வு செய்றோம். கட்டத்த போட்டுக்கோ. 15/4/1977 7:20 AM 7:20 AM 7:20 AM ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகம். இது கிட்டத்தட்ட என்னுடைய டேட் ஆஃப் பர்த்க்கு கிட்டயே இருக்கு. சரி. ஜாதகருக்கு 48 வயசு 6 மாதம். ஆண் சார் ஜாதகம். எந்த ஊருங்க சார்? கடலூர். கடலூர். பிளேஸ் ஆஃப் பர்த். கடலூர். ஏன் இந்த பிளேஸ் ஆஃப் பர்த் போடுறோம் அப்படின்னா, இப்போ கன்னியாகுமரியில பிறந்திருக்காரு அப்படின்னா, நம்ம சென்னை அப்படின்னு போட்டோம்னா, அந்த சாஃப்ட்வேர்ல லாட்டிட்யூட், லாங்கிட்யூட் அட்சரேகை, தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்றது அந்த பிறந்த இடத்தை குறிக்கக்கூடியது. இந்த
லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல 29 டிகிரில இருக்குன்னு வச்சுங்களேன். அது கன்னியாகுமரியில வந்திருப்பார். நீங்க சென்னைன்னு போட்டீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து பக்கத்து வீட்ல போய் மாறி காட்டிடும். அப்போ லக்னத்த எடுக்கும்போது அதனால தான் பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா, அது பக்கத்துல. இல்ல சார் எனக்கு அது கடலூர் தெரியல. அப்டின்னா, இப்ப ஏதோ ஒரு இது தெரியும்னா, அது என்ன டிஸ்ட்ரிக்ட்னாவது கேட்டுங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் போட்டாலே பெரிய அங்க வித்தியாசம் வராது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னு சொன்னா, இப்ப அந்த பிளேஸ் ஆஃப் பர்த் அப்டின்னு சொன்னா, எனக்கு இங்க வந்து அரக்கோணம் சென்டர்ல இருக்கக்கூடிய இதனுடைய அதனுடைய டோட்டல் சரவுண்டிங் ஒண்ணு நான் வந்து இந்த இந்த சைடு ஆம்பூர், வெள்ளூர் இதெல்லாம் வந்து வெள்ளூர் போட்டுருவேன். சென்னை போட்டுருவேன். இதெல்லாம் வந்து டோட்டல் சர்க்கிள் பெரிய வித்தியாசம் வந்துராது. சென்னை, வெள்ளூர் அப்டின்னு சொல்ட்டு. ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் சர்க்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, போட்டீங்கன்னா பெரிய வித்தியாசம் வர்றது கிடையாது. எங்கேயோ ஒரு தடவ வித்தியாசம் வரும். அது எட்ஜ்ல இருக்கும்போது தான். அந்த கிரகங்கள் எட்ஜ்ல இருக்கும்போது தான் வித்தியாசம் வரும். தெரியல அப்படின்னு சொல்லும்போது அது மாரி போட்டுங்க. சரி. இப்ப நீங்க கட்டம் போட்டுங்க. இப்ப நீங்க கட்டம் போட்டுங்க. திரும்பவும் சொல்றேன். 15/4/1977 7:20 AM கடலூர் ஆண் ஜாதகம். சரி. லக்னம் லக்னம் மேஷ லக்னம். லக்னம் மேஷம். கேது, சூரியன், புதன் 3மே வந்து மேஷத்துல இருக்கு. கேது பகவான் முதல்ல போடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து சூரியன போடுங்க. அதுக்கு அடுத்து புதன போடுங்க. லக்னம் மேஷம். கேது, சூரியன், புதன் 3 கிரகங்கள வந்து மேஷ ராசியில போட்டுங்க. சொல்றது எல்லாருக்கும் கேக்குதா? அதுக்கப்புறம் வந்து மேஷ போட்டாச்சு ராசியில விட்டுட்டு கேக்குது ரிஷப சார். ராசியில போட்டு கிளாஸ் முடிய வரையும் கேக்குதுங்க சார். மாட்டாது. கேக்குதுங்கய்யா. போட்டாச்சு. ஆ கேக்குது. ரைட். குரு பகவான ரிஷப ராசியில போடுங்க. குரு பகவான ரிஷப ராசியில் போடுங்க. சனி பகவான கடகத்தில் போடுங்க. ராகு பகவான துலா ராசியில் போடுங்க. ராகு பகவான் துலா ராசியில. சந்திரன், செவ்வாய். சந்திரன முதல்ல போடுங்க. அதுக்கப்புறம் செவ்வாய போடுங்க. 2 பேரையும் கும்பத்துல போடுங்க. சுக்கிர பகவான மீனத்துல போடுங்க. மீனத்துல சுக்கிர பகவான். அவர் வக்ர நிலையில இருக்கார். வக்ரம் அப்படின்னு போட்டுங்க. ராகு கேதுக்கள் எப்பவுமே வக்ரம். சுக்கிரன் சுக்கிரன் மீன ராசியில் மீனத்தில் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் 12ல் சுக்கிரன். ஐயா திரும்பவும் சொல்றேன். ஒரு கட்டத்தை போட்டுங்க. மேஷ லக்னம். லக்னத்துல கேது, சூரியன், புதன் 3 கிரகங்கள் அமருது. 2ஆம் இடத்தில் குரு பகவான். 4ஆம் இடத்தில் சனி பகவான். 7ஆம் இடத்தில் ராகு பகவான். 11ஆம் இடத்தில் சந்திரன், செவ்வாய். 12ஆம் இடத்தில் சுக்கிரன். சரிங்களா? இங்க சந்திரன் 23 டிகிரி 23 டிகிரி சந்திரன். ஏன்னா சந்திரன் தெரிஞ்சாதான் என்ன நட்சத்திரம் உங்களுக்கு அவருடைய திசையில பிறந்தாருன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ 23 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது பூரட்டாதி 2ஆம் பாதம். பூரட்டாதி 2ஆம் பாதம். ஜாதகர் பிறக்கும் பொழுது குரு தசை 11 வயது 10 மாதம் இருக்கும் 11 வயது 10 மாதம் வரை குரு தசை நடப்பில். இப்ப இந்த கட்டத்தை தெளிவா போட்டுக்கிட்டீங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எந்த கிரகம் எங்க போட்டோம் சொல்லி தெரியாம? போட்டாச்சுங்க சார். ஓகே. அப்போ போட்டோம். சந்திரன் இருக்கிறது
குருனுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம். கும்ப வீட்டுல புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் அவரு. கரெக்டா? எஸ் சார். கரெக்ட் சார். ஜாதகர் பிறகு குரு தசையில் பிறந்தார். அந்த குரு தசை 11 வருடங்கள், 16 வருடங்கள் குரு தசை. அந்த 16 வருடங்கள்ல 2ஆம் பாதத்துல இருக்கிறதுனால 11 வயது 10 மாதம் அந்த குரு தசை இருக்கும் பொழுது பிறந்தார். அப்ப அந்த குழந்தை பிறந்த பிறகு 11 வயசு வரை 10 மாதம் வரை குரு தசையை அனுபவித்தார் ஜாதகர். அப்ப அந்த குரு தசை போன பிறகு என்ன திசை வந்திருக்கு இவருக்கு? சனி தசை. இப்ப அது கூட ஒருடைய 19 வருடங்கள் சேர்த்துங்க. 30 வயசு 10 மாதம் வரை, 30 வயது 10 மாதங்கள் வரை சனி மகாதசை. மேஷ லக்னத்திற்கு சனி மகாதசை 30 வயது வரை, 30 வயது 10 மாதம் வரை சனி மகாதசை இவர் கிராஸ் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 31 வயசு வரை இவருக்கு சனி மகாதசை தான் இவர் ரூல் பண்ணியிருக்கார். சரி, இப்ப அதுக்கு அடுத்து என்ன தசை வரும்? புதன் தசை. புதன் தசை மேஷ லக்னத்திற்கு 47 வயசு 10 மாசம் வரை புதன் மகாதசை. 47, ஏன்னா 17 வருடங்கள் புதன் தசை. கரெக்டா? எஸ் சார். 47 வரை. நான் கூட்டுறது கைக்கு ஏதாவது தப்பா இருந்தாலும் நீங்களே பார்த்து கரெக்டா கூட்டுங்க. நான் ஏதாவது அது ஆட் பண்ண தப்பா இருந்தா கூட. நான் சொல்வதே இறுதியானது கிடையாது. கூட்டல் கழித்தல் எல்லாருக்குமே மாறும். 47 வயது 10 மாதம் வரை புதன் தசை. சரி, இப்ப இவருக்கு கேது தசை 54 வயது 10 மாதம் வரை கேது மகாதசை. 54 வயது 10 மாதம் வரை கேது மகாதசை. இப்ப இவருக்கு கேது தசை சுக்கிர புத்தி ரன்னிங். இப்ப இவருக்கு கேது தசையில் கேது தசை கேது புத்தி போயிட்டு இப்ப கேது தசை சுக்கிர புத்தி தொடங்கி இருக்கு. கேது தசையில் கேது புத்தி போயிட்டு சுக்கிர புத்தி இவருக்கு தொடங்கி இருக்கு. இதுதான் இவருடைய ஜாதகம். ஐயா, புரிஞ்சுதா? இதுவரை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். கரெக்டா அந்தந்த கட்டத்துல நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்தந்த கட்டத்துல ஜாதகத்தை போட்டீங்களா? இல்ல நீங்க போர்டு கட்டம் போர்டு போட்டு அதுல எழுதினாதான் சார் எனக்கு தெரியும் சொல்ல வரீங்களா? இல்ல இப்ப நான் சொல்றதே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? போட்டீங்க. இது ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, நாம என்ன பார்ப்போம்? இது ஒரு ஜாதகம் வந்துடுச்சு. நாம என்ன பார்ப்போம்? இது ஒரு ஜாதகம். யாருக்காவது ஏதாவது தெரியுதா? எங்கிருந்து தொடங்கணும் சார்? சார் வந்திருக்கு, ஜாதகத்தை கொடுத்துருக்கீங்க, நான் உத்து பாக்குறேன். இது எங்க தொடங்கணும், எப்படி தொடங்கணும், எங்க முடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கா இல்லையா? எஸ் சார். ஒருடைய தொடக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த எழுத்து பிக்சரோட தொடங்கணும், ரைட்டிங்ஸோட தொடங்கணும். அது எங்க தொடங்குறோம் எங்க முடிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இருக்கு. சரி, அப்ப எங்க தொடங்குறோம் எங்க முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ஜாதகம் வந்தால் யாரை பார்க்க வேண்டும்? லக்னாதிபதி பார்க்க வேண்டும். எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தா கூட லக்னாதிபதி எங்க இருக்காருயா, அவர் எப்படியா இருக்காரு, அதத்தான் முதல்ல பார்க்கணும். அவர் நல்லா இருக்காரா, அவர் கெட்டு கூட்டு இருக்காரா, ஐயோ பாவமா, நல்லா இருக்காரா, அங்கதானே பார்க்கணும். இந்த லக்னத்துல இந்த ஜாதகத்துல யாரையா லக்னாதிபதி? ஜாதகர் யாரையா? செவ்வாய் பகவான். இதுல ஏதாவது சந்தேகம்? இந்த ஜாதகத்துல ஜாதகர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த ஜாதகத்தில் ஜாதகர் யார் என்று கேட்டால் செவ்வாய் பகவான். இவர் எங்க இருக்காரு?
11ஆம் வீட்ல இருக்காரு. கும்பத்தில் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். 11ஆம் வீடு கும்பம். அவருக்கு இன்னொருவருடைய வீடு ஆதிபத்தியம் ஒண்ணு இருக்கா இல்லையா? 2 ஆதிபத்தியம் இருக்குங்க இருக்கா? சார். இருக்குங்க ஒண்ணு சார். எட்டுக்குரியவர். ஒண்ணு ஆம். ஒண்ணு எட்டு கோடி. 8 ஐயா. என்ன? 1 8 8 அப்படி போடுங்க. 1 8 ஐயா. 8 கூடியவனும் அவனே ஒருவனே தான். ஒருவருடைய கேரக்டரே தான். அப்போ லக்னாதிபதி 11 8 கூடியவன் 12 போடுங்க. 1 11 அதுக்கு கீழே 1 பிளஸ் 8 1 11 8 11 1 11 8 11 ஐயா இருக்கா இல்லையா? இருக்குங்க சார். சரி, எடுத்த உடனே லக்னாதிபதியை பார்த்தோம். சரி, லக்னாதிபதி 11ஆம் இடத்துல. அந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்றது பாதகஸ்தானமா இல்லையா? அதையும் கவுண்ட் பண்ணுங்க. பாதகாதிபதிங்க சார். இது பாதகம். சரலக்னம். உபய லக்னமா? சரலக்னம். சரலக்கணம். சரளகுணம். அப்போ இது சரலக்கணம் போட்டது. சரலக்கணத்துக்கு பாதகஸ்தானத்துல லக்னாதிபதி இருக்கார். இப்போ இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி இங்க இருக்கார். சரி, ஓகே. மற்ற கிரகங்கள்லாம் யாரு என்ன எப்படி இருக்காங்க? இவரு போய் 11ஆம் இடத்துல இருக்காரு. என் கண்ணு எடுத்த உடனே வந்து லக்னாதிபதி எங்க இருக்காரு? 11ஆம் இடத்துல இருக்காருப்பா. சரி, அவர் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பார்வையா 2ஆம் வீட்டை பாக்குறாரு. இது 7ஆம் பார்வையா 5ஆம் வீட்டை பாக்குறாரு. கரெக்டா? எஸ் சார். 8ஆம் பார்வையா 6ஆம் பார்வையா ஆமா. 8ஆம் வீட்டை பாக்குறாரு. சரி, ஓகே. ஆக மொத்தத்துல இவர் பொசிஷன், ஜாதகத்துடைய பொசிஷன் 11ஆம் வீட்ல இருந்து 2 5 6 பாக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரைட். மற்ற கிரகங்கள்லாம் யாரு என்ன எப்படி எல்லாம் உட்காந்துங்கிறாங்க? நம்ம தம்பி எப்படி இருக்கா, அம்மா எப்படி இருக்கா, அக்கா எப்படி இருக்கா, மாமன் எப்படி இருக்கா, மச்சான் எப்படி இருக்கா, நம்மளுடைய விரோதி எப்படி இருக்கா, நம்ம ஆயுள் எப்படி இருக்கு, இவனுங்கெல்லாம் என்னென்ன பண்றானுங்க நம்முடைய அமைப்புல அப்படின்னு பார்க்கணுமா பார்க்க கூடாதா? ரைட். இப்போ இந்த ஜாதகத்துல லக்னத்துல குரு இருந்தா என்ன அர்த்தம்? லக்னத்துல சூரியன் இருந்தா என்ன அர்த்தம்? உச்சம் பெற்று இருக்கான் ஐயா. சித்திரை மாசத்துல பிறந்தாயா இந்த பையன். சித்திரை மாசத்துல பிறந்து உச்சமா இருக்கான். சூரியன் வந்து மேஷத்துல இருந்தா உச்சமா நீச்சமா? அங்க புதன் பகவான் அங்க லக்னத்துல இருக்கு. புதன் பகவான் லக்னத்துல இருந்தா திக்பலம் அப்படின்னு அர்த்தம். குருவும் புதனும் லக்னத்தில் இருந்தால் திக்பலம். சுக்கிரனும் சந்திரனும் 4ஆம் இடத்தில் இருந்தால் திக்பலம். சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தால் திக்பலம். 10 சூரியனோ செவ்வாயோ இருந்தா திக்பலம். இது லக்னத்துல புதன் இருந்தா திக்பலம். அப்ப திக்பலம்னா அது வலுவா இருக்குன்னு அர்த்தமா இல்லையா? அந்த லக்னத்திற்கு இவன் வந்து வலுவா இருக்கணுமா இல்லையான்றது அது வேற விஷயம். அவன் 3 கூடியவன் 6 கூடியவன், 3 கூடியவன் 6 கூடியவன் லக்னத்துல வலுவா இருக்கான். ஆக மொத்தத்துல அது வலுவா இருக்கு. யாரு வலுவா இருக்கான் பாருங்க. யாரு வலுவாகணும்? உங்களுடைய விரோதி வலுவானா நீங்க டம்மியா இருந்தா நல்லா இருக்குமா? உங்களுக்கு இருக்கக்கூடிய எனிமி அவர் நல்ல பவர்ஃபுல்லா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு இருந்து நீங்க பாவம் ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருந்தா இது நல்லா இருக்குமா? சரி, பாத்துங்க. சரி, ஏன்னா ஒரு ஜாதகம் வந்தா இதெல்லாம் பார்க்க தோணும். சரி, லக்னத்துல 5ஆம் அதிபதி உட்கார்ந்துட்டு இருக்கான். பாத்துங்க. என்னது? இப்ப நான் சொல்றதெல்லாம் கவனிச்சுங்க, எழுதாதீங்க. நான் சொல்லும்போது எழுதுங்க, நான் சொல்லும்போது எழுதுங்க. இந்த வீடியோ வரும், அப்ப கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கும், அது எழுதுங்க. நான் சொல்லும்போது ஒரு ஜாதகத்தை என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பாத்துக்குங்க. அதுக்கு பிறகு அதை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. இப்ப முதல்ல ஜாதகத்தை பாருங்க. லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கான் ஐயா. அவனே 8 கூடியவன் ஐயா.
இவன் ஒரு கிரக பார்வையா 3 கிரக பார்வையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 கிரக பார்வை இருக்கு செவ்வாய்க்கு. 4, 7, 8. இந்த லக்னாதிபதி 4ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்க்கறான். அங்க குரு வேற உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் பாக்யாதிபதி. சரி, இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக பூர்வ புண்ணியத்தை பார்க்கறான். 2 பார்த்துட்டு 5 பார்க்கறான். 2 பார்த்துட்டு 5 பார்க்கறான். எப்படி பார்க்கணும் பாருங்க. 2 பார்த்துட்டு 5 பார்க்கறான். ஏன் சாந்தியம்மா கேமரா நல்லா தான் வச்சுக்கிட்டே எட்டி பார்த்து திருப்பதி சொல்லிட்டு இப்படி ஏன் எப்படி பாக்குறீங்க? நல்லாதான் இப்படி வச்சீங்க, நல்லாதான் வச்சீங்களேன். கரண்ட் போயிடுச்சு பரவாயில்ல. வந்துடும். கலந்து போவதற்கும் வச்சு கேமரா பொசிஷன் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ 2 பார்த்துட்டு 5 பார்க்கறான். அப்படியே 5 பார்த்துட்டு 6ஐயும் பார்க்கறான். செவ்வாய்க்கு தான் அடுத்தடுத்த பார்வை இருக்கு. அப்ப லக்னாதிபதிக்கு 5 தொடர்பு இருக்கு, 6ம் தொடர்பு இருக்கு. சரி, லக்னத்திலையும் 5ஆம் அதிபதி சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கான், 6ஆம் அதிபதியும் புதனும் உட்கார்ந்துட்டு இருக்கான், மாற்றம் சொல்லக்கூடிய புதனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். சரியா? எஸ் சார். Yes, Yes, sir. sir. ஆமாங்க சார். Yes, sir. லக்னாதிபதி போயிட்டு கும்பத்துல போய் உட்கார்ந்துங்கிறான். அவன் போயிட்டு 11ஆம் இடத்துல உட்கார்ந்துங்கிறான். அந்த வீட்டு ஓனர் எங்க உட்கார்ந்துங்கிறான்னா கடகத்துல போய் உட்கார்ந்துங்கிறான். வீட்டு ஓனர் போய் கடகத்துல உட்கார்ந்துங்கிறான். அப்போ அந்த கடகத்தினுடைய அந்த அந்த வீட்டு ஓனர் எங்கயா இவன் எங்கயா இவன் போய் அந்த வீட்டுல உட்கார்ந்தானா இந்த வீட்டு ஓனர் யாருன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கூட உட்கார்ந்துருக்கான். சந்திர மங்கள யோகம் அது. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட சந்திரன் அமர்ந்துக்கிறான். சந்திரனும் செவ்வாயும் கும்பத்தில், சனி பகவான் கடகத்தில். அப்ப இங்க சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை இருக்கா பாருங்க. 2 பேர் இவரு வீட்டுல அவரு வீட்டுல இவரு பார்த்து இருக்காங்களா? ஆமா சார், பரிவர்த்தனையில இருக்காங்க. பரிவர்த்தனை. போது பாருங்க, அப்ப எழுதுவீங்க. நாம பொறுமையா இப்ப இந்த ஜாதகம் முழுமையா பார்க்க போறோம். உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்ட் வந்து பிராண்டுது. கியாங் பிராண்டுது. சரி, இப்போ சந்திர பகவானும் சனி பகவானும் அவர் வீட்டில் இவர் வீட்டில் அவர் மாத்திங்கிறீங்களா? Yes, sir. சரி, இருக்காங்க sir. இப்ப பரிவர்த்தனை. வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி லக்னத்துல உச்சமா இருக்க பலமா இருக்காரு. புதனும் பலமா இருக்காரு. திக்பலத்துல எந்தெந்த கிரகம் எந்தெந்த வகையில உங்களுக்கு பலம் அடையுதுன்னு பாருங்க. புதனும் இங்க வந்து பாத்தீங்கன்னா திக்பலத்தில் பலம் அடையுது. அப்படியே வந்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கான் பாருங்க. குரு வீட்டுல சுக்கிரன் வீட்டுல குரு, பாக்யாதிபதி. இப்ப 5 பார்த்தோம். நெக்ஸ்ட் 9 வரும்போது பாக்யாதிபதி குரு வீட்டுல, பாக்யாதிபதி சுக்கிரன் வீட்டுல, அந்த சுக்கிரன் குரு வீட்டுல 2 பேரும் வலுவாக்குறாங்களா இல்லையா? பரிவர்த்தனையின் மூலமாக வலு. அப்போ எஸ் சார். குருவுக்கு 9, 12 9ஆம் இடமும் வலுத்திருக்கு, 12ஆம் இடமும் வலுத்திருக்குன்னு சொல்ல தெரியணும். குரு வலுத்தாவே அவருக்கு ஆதிபத்தியம் 2 ஆதிபத்தியம் இருக்கு. 9, 12. அப்போ 9, 12 வலுவா இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் வலுத்தாவே 2, 7 வலுத்திருக்குன்னு அர்த்தம். ஐயா சரியா இல்லையா? எஸ் சார். புதன் வலுத்தாவே திக்பலத்துல புதன் வலுத்தாவே 3, 6 வலுத்திருக்குன்னு அர்த்தம். ஐயா சரியா இல்லையா? சரிங்க. சூரியன் வலுத்தாவே 5ஆம் அதிபதி வலுவா இருக்குன்னு அர்த்தம். ஐயா சரியா இல்லையா? எஸ் சார். லக்னாதிபதியே 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பாக்குது. 4ஆம் பார்வையா பாக்யாதிபதியை பாக்குறாரு. 4ஆம் பார்வையா பாக்யாதிபதியை பாக்குறாரு. 9ஆம் அதிபதியை பாக்குறாரு. 5 பாக்குறாரு. இந்த பக்கம் பாக்யாதிபதியை பாக்குறாரு. லக்னத்திலேயே 5ஆம் அதிபதி உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப லக்னமும் வலுவா இருக்கு, லக்னாதிபதி வலு இருக்கானா இல்லையா? லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாவே சூப்பர். ஏன்னா பாவி என்ன இருந்தாலும் லக்னாதிபதி பாவி. அந்த பாவி 11ஆம் இடத்துல அமர்வது சிறப்பா இல்லையா? சிறப்பு சார். சிறப்பு தான் சார். வீடு அடிக்கிறேன்னா இல்ல கரெக்ட். கரெக்டா நம்பர். ஸ்லோவா தாங்க சார் போறீங்க. கரெக்டா தான் இருக்கு சார். ஸ்லோவா தான். ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே வலுவா இருக்கு ஐயா. 9 கிரகங்கள் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி.
எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் 6 கூடியவன், அதுக்கப்புறம் 8 கூடியவன், அதுக்கப்புறம் 12 கூடியவன், ராகுக்கள், கேதுக்கள், சனி பகவானுடைய ஆதிக்கம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் தாங்கக்கூடிய அளவிற்கு இந்த ஜாதகம் வலிமையா இருக்கா இல்லையா? வலிமையா இருக்குங்க சார். இருக்கு சார் வலிமையா இருக்கு. 6 கூடியவன் வலிமையா இருக்கான், 8 கூடியவன் வலிமையா இருக்கான், 12 கூடியவன் வலிமையா இருக்கான். பரிவர்த்தனையில பாருங்க எப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்க. என்ன சார் இது அப்படின்ற சரி. ஆக மொத்தத்துல இப்போ இந்த மேஷ லக்னத்திற்கு இளமையில சனி மகாதசை போச்சு. பாதகாதிபதி தசையும் 10 கூடியவனுடைய தசையும் போயிருக்கு. கரெக்டா? கரெக்டுங்க. எஸ் சார். 10 கூடியவனுடைய தசை போகும்போது என்ன கேட்கணும்? அவங்களுடைய ஏதோ கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயம் கர்மம். அப்படின்னு சொல்லிட்டு சரி. அதுக்கடுத்து வந்து புதன் தசை. புதன் தசை என்றது என்ன? மேஷ லக்னத்துக்கு வரக்கூடாத தசை புதன் தசை. என எதிரி புதனு செவ்வாய் கடுமையான எதிரி புதன். 3 6 கூடியவன் கடன் நோய் எல்லாம் குத்துட்டு இருப்பான் பாருங்க. இளமையில வாழக்கூடிய வயசுல புதன் தசை. சரி, இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது தசை. இவ்வளவு யோகம் இருந்தும் இவ்வளவு அம்சங்கள் இருந்தும் தசைநாதர்கள் பெருசா யோகம் கொடுக்கக்கூடிய தசைநாதர்கள் அமையல. பாத்தீங்களா? ஜாதகத்தை பாத்தீங்களா? எல்லா கிரகம் அமையுது. ஆனா வரக்கூடிய தசாநாதர்கள் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதனை புரியக்கூடிய அளவுக்கு தூக்கி விடக்கூடிய தசையா அமையலையடா படுபாதி. அது வந்தது இப்படி. அது கர்மா. சரியா? சரி, நம்ம அந்த ரூட்ல போக தேவையில்ல. நம்ம இந்த ரூட்ல போவோம். சரி, இப்ப நான் சொல்றதெல்லாம் மெல்லமா மெதுவா மெதுவா எழுதுங்க. ஓகேவா? மெதுவா எழுதுங்க. மேற்கண்ட ஜாதகத்தில் குரு சுக்கிரனும் பரிவர்த்தனை நிலையில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை நிலையில் வலுவான அமைப்பில் இதுவரையும் புரியுதா? பிகினர்ஸ் புரியுதா? புரியுது சார். புரியுது சார், இது வரைக்கும் புரியுது. ஏன்னா நான் தொண்டை போக கத்திட்டு அதுக்கப்புறம் நோட்டை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நான் குரு வந்து கும்பத்துல போட்டுனுக்குனே அப்படியானீங்கன்னா அவ்வளவு டென்ஷன் ஆயிடும் அப்புறம் எனக்கு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை நிலையில் வலுவான அமைப்பில். எனவே 2 7 பலம். 2ஆம் பாவமும் 7ஆம் பாவம் பலம் அடைகிறது. 9 12 பாவம் பலம் பெறுகிறது. குருவும் சுக்கிரனும் பலம் பெற்றால் குருவுக்கு சுக்கிரனுக்கு வந்து 2 கூடியவன் 7 கூடியவன். அப்ப அந்த வீட்டின் அதிபதி வலுவா இருக்காருன்னா அந்த வீடும் பலம் பெற்றிருக்கு அர்த்தம் தானே? ஆமா சார். அதனால அந்த 2 7 பலம், 9 12 பலம். யாரு பலம் யாரு வீக்குன்னு அது பலமா பலவீனமா முதல்ல பலம் போடுங்க, அதுக்கப்புறம் பலவீனமும் போடுவாங்க. சனியும் சந்திரனும் பரிவர்த்தனையில் பரிவர்த்தனை நிலையில் சனிக்கு 10 11 சந்திரனுக்கு 4ஆம் வீடு. சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை நிலையில் 10 11 பலம். 10 11 பலம். 10ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் பலம்.
10, 11 பலம், 4ஆம் இடம் பலம். ஐந்தாம் அதிபதி உச்சம் பெற்றும் 5ஆம் அதிபதி உச்சம் பெற்றும் 5ஆம் இடத்தை லக்னாதிபதி பார்வை செய்வதும் 5ஆம் இடம் பலம். ஐந்தாம் இடமும் பலம். இந்த ஜாதகத்தில் மேற்கண்ட ஜாதகத்தில் உங்க கர்மா என்ன கர்மாத்தை அனுபவிச்சுட்டு வந்தானோ தெரியல அப்படின்னு சொல்றதுக்காக இவன் கர்மா அனுபவிக்கிறதுல 10ஆம் இடத்தை குருவும் சனியும் ஒருங்கிணைந்து பார்ப்பது. குரு பகவான் 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பதும் 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பதும் தர்ம கர்மாதிபதி யோகம். ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுங்க அந்த ஜாதகத்தை. நீங்க திருப்பி பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு சீட்டு எழுதி வச்சுங்க. இங்க குரு பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறான். கர்மஸ்தானம், அது என்ன கர்மமோ அப்படின்னு சொல்றாங்கல்ல, இவன் என்ன அனுபவிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கர்மாவை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். 10ஆம் வீட்டை பாக்யாதிபதி பார்க்கிறான், சனி பகவானும் பார்க்கிறான். அப்ப சனி பகவான் 10 கூடியவன், குரு பகவான் அவர் 9ஆம் அதிபதி. தர்ம கர்மாதிபதி அங்க 10ஆம் வீட்டுக்கு விழுது. 10ஆம் வீட்டுல வலுவா இருக்கு. 2 பேருமே பார்க்கிறான். நானும் பார்க்கிறேன், நீயும் பார்க்கிறேன், அவனும் பார்க்கிறான். தீபாவளிக்கு பட்டாசுக்கு சந்திருக்கு மாமா எத்தான் பட்டாசு கொடுத்தாரு, அக்கா எத்தான் பட்டாசு கொடுத்தாரு, தம்பி எத்தான் பட்டாசு கொடுத்தான், அண்ணன் எத்தான் பட்டாசு கொடுத்தான். அவ்வளவு பட்டாசு வலுவாகிறான். பட்டாசுல ஒரே வெடியா வச்சுன்னுக்கிறான் அப்படின்னு சொல்றோம். ஊருப்பட்ட பட்டாசுங்க அவனுக்கு. அந்த மாதிரி 10ஆம் இடத்தை தர்ம கர்மாதிபதி பார்க்கிறான். தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு அந்த வீடு அமையுது. மேலே கூறப்பட்டுள்ள அமைப்புகளில் லக்னாதிபதிக்கு 5-9 தொடர்பு இருப்பதால், லக்னாதிபதிக்கு 5-9-11 தொடர்பு இருப்பதால் 5-9-11 தொடர்பு இருப்பதால் எந்த இன்னல்கள் வந்தாலும் கரை சேரும் ஜாதகம். எல்லா அமைப்பு இருக்கு. இப்ப அவருக்கு புதன் திசை போயிருக்கு, இப்போ கேது திசை இப்ப நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ புதன் திசை கிராஸ் பண்ணிதானே வந்திருப்பாரு. ஒரு ஜாதகத்தை பாக்குறேன்னா இப்ப என்ன திசை போயிருக்கு, என்ன திசை அனுபவிச்சுட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா புதன் திசை அனுபவிச்சுட்டு வந்திருக்காருன்னா புதன் திசை நல்ல திசையா இருந்திருக்குமா? நோயோ எதிரியோ இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கை வச்சுட்டு ஜாதகரை அவசப்பட்டுட்டு இவர் உட்கார்ந்து நிற்பார். இந்த கேது திசை இப்பதான் வச்சிருக்கு. அதனால எனக்கு இப்ப நல்லா இருக்காயா அப்படின்னு, இப்படியேதான் தொடருமா, நான் இப்படியேதான் இருப்பனா அப்படின்ற சந்தேகத்துல வராது.
லக்னத்தில் கேது 7ஆம் இடத்தில் ராகு. ராகு கேது தோஷம், சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகம். ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம். இதுவரை ஏதாவது சந்தேகம் இருந்தா காந்திமா ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார், சந்தேகம் எதுவும் இல்லை. இது கரெக்ட் பொசிஷன். நீங்க இப்ப இருக்குது அந்த கேமரா கரெக்ட் பொசிஷன். எவ்வளவு அழகா தெரியுறீங்க பாருங்க என் கண்ணுக்கு. இதை விட்டுட்டு இப்படி எட்டி பார்த்திருந்தா என்ன செய்ய நான்? சரி, சரியா? இப்போ நம்ம ஜாதகத்துக்கு போவோமா? இது வரையும் டூல் எடுத்து வச்சோமா? இது வரையும் நம்ம என்ன பண்ணோம் ஜாதகத்துல? டூல் எடுத்து வச்சோம். டூல் எடுத்து வச்சு டூல் எடுத்து வச்சோம். யாரு வலுவா இருக்கான், என்ன ராசி, என்ன லக்னம், எந்தெந்த கிரகம் வலுவா இருக்கு, யாரு பரிவர்த்தனை, எப்பா யாருப்பா பரிவர்த்தனை, என்ன வயசுப்பா, இந்த 48 வயசுல இவனுக்கு வந்து படிப்பு விஷயத்த பாப்பீங்களா ஐயா? இந்த பார்க்க மாட்டோம் சார். பார்க்க மாட்டோம் ஆமா சார். திருமணத்தை பார்க்க முடியுமா? படிப்பு, என்னென்ன உத்தியோகம், பாப்பீங்க? கல்யாணம் எல்லாம் என்ன பாப்பீங்க? ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், ஆரோக்கியம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதைத்தான் பணம். நிச்சயங்கள். இருக்கோம். ஐயா நீங்க சொல்லுங்க. பணம், உடல் ஆரோக்கியம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதை தவிர்த்து வேற ஏதாவது இவங்க கிட்ட கேட்க முடியுமா? சார் இல்ல நீங்க சார். நீங்க பிளஸ் 2 படிக்கிறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்பீங்களா? ஐயா நீங்க என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் நல்ல ஜாதகர் கிட்ட ஜோசி கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வருவானா வரமாட்டானா? கண்டிப்பா வரும். அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரான் ஜாதகம். இதுதான் விஷயம். உங்களுக்கு 48 வயசுல வரான்னா என்ன வரப்போறான்? ஒண்ணும் இல்ல. புதன் தசை கிராஸ் பண்ணிருக்கான். ரைட், பாப்போம். கேது தசை வந்திருக்கான். இப்போ அந்த கேது லக்னத்துல இருக்கான். கரெக்டா? சரி, ஆமா. ரைட். இப்ப 10ஆம் அதிபதி சனி பகவான் இங்க லக்னத்தை பாக்குதா? பாக்குறேன் சார். 10ஆம் பாருங்க. பார்க்கறாரு. 5ஆம் அதிபதி லக்னத்தை தொடர்பு இருக்கா? எஸ் சார். இருக்கு சார். இங்க தனஸ்தானத்துல தந்தையான கிரகம் பாக்யாதிபதி குரு பகவான் அமர்ந்திருக்காரா? எஸ் சார். இருக்காரு சார். ஜாதகத்தை பாருங்க. 10 கூடியவர் லக்னத்தை பார்ப்பதும் போடுங்க. 10ஆம் அதிபதி லக்னத்தை பார்ப்பதும் 10 கூடியவர் சனி பகவான். 10 கூடியவர் சனி பகவான் 10ஆம் பார்வையாக லக்னத்தை பார்வை செய்வதும் லக்னத்தில் 5 கூடியவர் இருப்பதும் தனஸ்தானத்தில் பாக்யாதிபதி அமர்வதும் தனஸ்தானத்தில் 9 கூடியவர் பாக்யாதிபதி 9 கூடியவர் என்ன? தந்தை, தந்தையின் மூலமான வருமானம் அப்படின்னு அமைவதும் ஜாதக தந்தையினுடைய தொழில் செய்தார். ஜாதக தந்தையினுடைய தொழில் செய்தார். இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஏன் சார் 6ஆம் அதிபதி வலுவாக்கானே அவன் ஏன் வேலைக்கு போலையான்னு கேட்க மாட்டா? இல்ல,
1, 5, 9 வலுத்தாலே இவன் வந்து பாத்தீங்கன்னா 1, 5 ஜாதகரோட 1 ஜாதகருக்கு செவ்வாய்க்கு 5, 9, 11 தொடர்பு இருந்தாலே அவன் வந்து பாத்தீங்கன்னா கை கட்டி வேலை செய்ய மாட்டான். சார் அவன் ஸ்ட்ராங்கா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல போய் கை கட்டி வேலை செய்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி வேலை செய்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஆள் ரிட்டர்ன் வந்துருவான். கொஞ்ச நாள் வேலை செய்தா கூட அவன் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகலன்னு சொல்லிட்டு வந்து சுய தொழில் செய்வான். லக்னாதிபதிக்கு 1, 5, 9 இது தொடர்பு இருந்தாலே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வலுவா இருக்கும். சுய தொழில் செய்ய வச்சுதான். தந்தையின் தொழில் செய்து வச்சது. ஏன் தந்தையின் தொழில்? 9ஆம் அதிபதி தனஸ்தானத்துல, சூரியன் லக்னத்துல. தந்தைக்காரனான சூரியன் லக்னத்தில் உச்ச பலம் பெற்றதும் 9ஆம் அதிபதி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாக்யாதிபதி 9ஆம் அதிபதி தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு அவனே 10ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்வை செய்யறான். தந்தையினுடைய தொழில் செய்யறான். இந்த ஜாதகத்தில் சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் பார்வையாக லக்னத்தை பார்வை செய்வது மெட்டல் தொழிலுக்கு இரும்பு தொழில்களுக்கு வழிவகை செய்தது. சனி பகவானுடைய தொழில்கள்ல அது ஒரு தொழில், மெட்டல் தொழிலுக்கு வழிவகை செய்தது. சரி, இப்ப இந்த ஜாதகத்துல இந்த வயசுல என்ன பார்க்கணும் அப்படின்றதுக்காக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்திருக்காரு 48 வயசுல. அப்போ ஐயா நீங்க சுய தொழில் செய்றீங்களா அப்படின்னு சொன்னா, ஆமா சார் அப்பா தொழில் செய்யறோம். சரி, நாங்க மெட்டல் தொழில் செய்யறோம். நல்லது சார் அப்படின்ட்டு அந்த 10ஆம் அதிபதி சனி பகவான் எங்க இருக்காருமா? 4ஆம் வீட்ல இருக்காரு. 4ல இருக்காரு. 3ஆம் பார்வை எங்க பாக்குறாரு? 6ஆம் வீட்டை பார்க்கிறார். வெரி குட். 6ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்பதானே இவருக்கு புதன் திசை கிராஸ் பண்ணிருக்காரு. இப்பதானே புதன் திசை முடிச்சிருக்காரு. அப்ப புதன் அவர் லக்னத்தில் இருக்கா? தொழில்காரகன் 6ஆம் இடத்தையும் பார்த்து 10ஆம் பார்வையாக 6ஆம் அதிபதியும் பார்க்கிறாரா? அதனால 10 கூடியவர் 6ல் 10 கூடியவர் 6ஆம் அதிபதியை பார்ப்பதாலும் 6ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 10 கூடியவர் 6ஆம் பாவத்தையும் 6ஆம் அதிபதியும் பார்ப்பதால் தொழிலில் கடன் ஏற்பட்டது. நல்ல கடன் வாங்கி கட்டிக்கிட்டார். அப்போ இந்த புதன் திசை வரும்போதே எச்சரிக்கை பண்ணணும். மணிமாறா போவாதடா வேலைக்கு போகாதடா, தொழில் செய்து கடன் வாங்காதடா, உன்னை கீழே தள்ளுமப்பா, இது கடன் வாங்கிடாதடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும்? அவனை கெட்டிய பிடிச்சிருக்கணும். நான் கடன் வாங்கி அடைச்சிருவேன் கட்டிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாதடா. இந்த தசையே உனக்கு 17 வருடங்கள் யோகம் இல்லாத தசைடா, உனக்கு தொழில கடன் வாங்காத, இருக்கிறத வச்சு ஓட்டு அப்படின்னு சொல்லிருக்கு.
சரி. அப்போ இந்த 10ஆம் அதிபதி சனி பகவான் 10ஆம் பார்வையாக புதனை பார்க்கிறான். புதன் யாரு? இரட்டைத்தன்மை. ஓகேங்களா? அதுல உங்களுக்கு கடன் 2 தடவை ஏற்பட்டதுங்களா? அண்ணா, ஐயோ! ஆமா சார். 2 முறை கடன் ஏற்பட்டது. 2 முறை. பல்கா மாட்டினா வந்து. டம்ப் நட். 2 முறை கடன் ஏற்பட்டது. புதன் 2 முறை கடன் ஏற்பட்டது. 10க்குடையவன் புதன் பகவான், மாற்றம் சொல்லக்கூடிய புதன் பகவான், இரட்டைத்தன்மை சொல்லக்கூடிய புதன் பகவானை பார்ப்பதால் 2 முறை கடன் ஏற்பட்டது. ஐயா, இந்த வயசுல தொழில்காரங்க வந்தான், ஒரு ஜாதகம் வந்தான், 10ஆம் அதிபதி யாருன்னா அவன் இந்த மாதிரி 6ஆம் பாவத்தையும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்டிருக்கான், கடன் ஏற்பட்டிருக்கு, புதன் தசை இப்பதான் முடிஞ்சிருக்கு, 6 கூடியவனுடைய தசை இப்பதான் முடிஞ்சிருக்கு, இவன் எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். இப்போ அந்த சனி பகவான் 10ஆம் அதிபதியே புதன் பகவானை பார்க்கிறான். புதன் பகவானுக்கு இன்னொரு வீடு இருக்கு, 3 கூடியவன். அப்போ தொழிலுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணீங்களா, இடத்தை மாத்துனீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். 3ஆம் இடம் மாற்றம். 10-3 தொடர்பு. 10-3 தொடர்பு. 10 தொழில், 3 மாற்றம். நீங்க தொழிலுக்காக ஏதாவது வந்து பார்த்து இடம் மாத்துனீங்களா? கரெக்ட் சார் அப்படின்ற விஷயம். தொழிலுக்காக இடம் மாறுதல். நான் 2 வாட்டி இடம் மாத்தினேன் சார். இங்க ஒரு இடம் மாத்தினேன், இன்னொரு இடத்த மாத்தினேன், பேரு கடை மாத்தினேன் சார், நேம் எல்லாம் கடை மாத்தி பார்த்தேன் சார். ஓகேங்களா? பூசணிக்காய் உடைச்சு பார்த்தேன் சார், எலுமிச்சை பழம் தலையில தேய்ச்சி பார்த்தேன் சார், தேங்காய் உடைச்சு பார்த்தேன் சார். அண்ணா 2 முறை வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலுடைய இடத்தை மாற்றி இருக்கார் ஜாதகர். சரவணன் சார் புரியுதா? ஏன் கடன் ஏற்பட்டது, எதுக்கு தொழில் மாத்தினான்னு? 10-3 10-6 10-3-10-6 எழுதிங்க. 10-3-10-6 தொடர்பு. 10-6 தொழில் கடன், 10-3 தொழில் மாற்றம். அது புதன் வந்து இரட்டைத்தன்மை என்றதுனால அவர் கடன் வந்து 2 முறை வாங்கினார். ஐயா புரிஞ்சுதா? புரியுங்க ஐயா. 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது. ஒரு தடவை 48 லட்சம், இன்னொரு முறை வந்து 28 லட்சம். பல்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கடன் வச்சுங்கிறாரு. புதன் தசையில வந்து வாரி வடிய பாய்ந்து ரொப்பிட்டு போயிடுச்சு. இது எது வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு ஜாதகர் வலிமையா இருக்கும். அதுதான் சொன்னேன். இங்க ஜாதகர் டம்மியா இருந்தான்னு அவுட்டு. ஒரு பக்கம் டம்மியா இருந்தா வேலைக்கு போயிட்டு இருப்போம், அது வேற விஷயம். டம்மியா இருந்தா வேலைக்கு போயிட்டு இருந்தா 6ஆம் அதிபதி லக்னத்துல 5ஆம் அதிபதியோட நல்ல வேலை இருக்கும். அப்போ லக்னத்திலேயே புதன் இருக்கு, லக்னத்திலேயே புதன் இருந்தா கடன் ஏற்பட்டுருமா, நோய் ஏற்பட்டுருமா, தனக்கு ஏதாவது எதிரிகள் வந்துருவானா சொல்லிட்டு சிந்தனை பயம் இருக்குமா இருக்காதா? எழுதிங்க. லக்னத்தில் 6ஆம் அதிபதி அல்லது புதன், லக்னத்தில் 6ஆம் அதிபதி அல்லது புதன், காலபுருஷனுக்கு புதன், அது எந்த லக்னமா இருக்கு, லக்னத்தோடு 6ஆம் அதிபதியோ புதனோ தொடர்பு கொண்டால் ஜாதகருக்கு கடன், நோய், எதிரி இது சார்ந்த சிந்தனை இருக்கும். சொல்லி இருக்குன்னா இல்லையா? லக்னம் என்பது சிந்தனை. உங்க மூளை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது? எங்க உங்களுக்கு கடன் ஏற்பட்டுரும் பயமா இருக்கா? உங்களுடைய சிந்தனை அது மாதிரி இருக்கா? உங்களுக்கு நோய் வந்துடும் சிந்தனை இருக்கா? உங்களுக்கு எதிரி வந்துடும் சிந்தனை இருக்கான்னா, ஐயோ ஆமாப்பா ஆமா. உங்களுடைய டூத் பேஸ்ட்ல சால்ட் இருக்கா? உங்க டூத் பேஸ்ட்ல மிளகு இருக்கா? ஐயோ ஆமாப்பா பல்லெல்லாம் வலிப்பா அப்படின்னு கேட்பான். லக்னத்திலே புதன் இருக்கான். சரி, அதுல இருந்து தப்பிப்பீங்களா அப்படின்னா 5ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கான், உச்சபலம் பெற்றிருக்கான், எல்லாம் ஓகே. அப்போ 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க புதன் 6 கூடியவன். நல்லா கேட்டுங்க, புதன் 6 கூடியவன். அங்க 5 அரசாங்கம்.
ஐயா 6 புதன்ன்றது கடனு, புதன்ன்றது கடன், 6 கடன், சூரியன்றது அரசாங்கம். கரெக்டா இல்லையா? கவர்மெண்ட் Correct. லோன் கிடைச்சிருக்குமா இல்லையா இவனுக்கு? அரசு லோன் கிடைச்சிருக்குமா இல்லையா? கிடைச்சிருக்கும். அரசு அரசு லோன் தான், கவர்மெண்ட் லோன் தான் மாட்டிக்கினான். தொழில் செய்யறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எஸ்பிஐ பேங்க்ல போய் மாட்டிக்கிட்டான். எஸ்பிஐ பேங்க்ல அரசு வங்கியில் போயிட்டு கடன். ஏன் அந்த கடன் கௌரவமான கடன் தானே? இங்க பாருங்க, இப்போ 6ஆம் அதிபதி 5ல இருந்தா அந்த கடன் வந்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த சொத்து போய் அடமானம் வச்சு கௌரவமான கடனு. அந்த கடன்ல கூட கொஞ்சம் கடன் ஏன்னா அது அரசு கடன். ஏன்னா இந்த லோக்கல்ல கடன் வாங்கிட்டு அங்க வீட்டாண்ட நிக்க மாட்டாங்க. போனா பல்கா போயிடும், சொத்து போயிடும், அவ்வளவுதான். போனா பல்கா போயிடும், டாடா டாடா பை பாய் அப்படின்னு போயிட்டே இருக்கும். கவர்மெண்ட் தெரியாது, யாருக்கும் கடன் இருக்குது தெரியாது, அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. கடன்ல கூட அந்த எதிரி கூட கௌரவமான கடனா கௌரவமான எதிரியான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அப்ப கடன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிந்தனை 2ஆம் வீட்டோட தொடர்பு இருக்கணுமா இல்லையா? வருமானம் சம்பந்தப்பட்ட வீட்டுல அந்த தொடர்பு இருக்கணுமா இல்லையா? ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கணுமா இல்லையா? ஐயா நான் ஸ்லோவா போறேன். யாரு யோகா சார் கரெக்டா இருக்கு. பிரேக்கா போச்சு. ஐயா வேளாண் சார் இப்ப கடன் ஏற்பட்டு போச்சு. கடன் ஏற்பட்ட எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க தோணுமா தோணாதா? தோணும் சார். தோணும் சார். வருமான ஸ்தானத்தில் போடுங்க, வருமான ஸ்தானத்தில் பாக்யாதிபதி, வருமான ஸ்தானத்தில் பாக்யாதிபதி 8ஆம் வீட்டை பார்க்கிறார். எப்படி பாக்யா 8ஆம் வீட்டை பார்க்கிறார்? 9, 2, 8. 2ஆம் அதிபதி விரயஸ்தானத்துல, நல்லா கேட்ட, 2ஆம் அதிபதி விரயத்துல, அவன் 6ஆம் வீட்டை பார்க்கிறான். நல்லா கேட்டுங்க, 2ஆம் அதிபதி 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம். தனக்காரகம் போய் 12ல உட்காந்து 6 பார்க்கறான். அங்கேயே முடிஞ்சு போச்சு கதை. கடன் வாங்காதடா, கையை பிடிச்சிக்கணும், பிடிக்கூடாது அவனை. அந்த சந்தானமோ இவன் பேரு பாஸ்கர் என்ற பாண்டியன், கையெழுத்து போடாதீங்க, மொட்டை பாசம் போடாதீங்க பாசே அப்படின்னு ஓடி வருவான். இப்படி ஓடி வருவான், போடாத கையெழுத்து போடாத, நான் போட்டு தான் மாட்டிக்கிட்டு பேங்க்ல கையெழுத்து போடாத. நீட்டிய பக்கம் எல்லாம் கையெழுத்து போட்டுவான், 1000 கையெழுத்து கேட்பான் அவன். அப்ப 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருப்பதும், 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்து அது 8ஆம் இடத்தை பார்வை செய்வதும், இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு ஐயா, இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. 2ஆம் இடத்தை 8 பார்வை செய்கிறார் பாருங்க. செவ்வாய் 8 இங்க மாறிடுவான். இங்கதான் இவன் கடும் லக்னாதிபதி ஒரு பக்கம் இருந்தா இவனே 8 8 தொடர்பு. 8 2ஆம் இடத்தை பார்க்கிறானா இல்லையா? ஆமா சார். 8 2ஆம் இடத்தை பார்க்கிறான். படுபாவி, 8ஆம் இடமே ஏமாற்றம். அது வேற 2ஆம் இடத்தை பார்க்கிறான். 2ஆம் அதிபதி 12ல இருந்து 6 பாக்குது. பாக்யாதிபதி வேற வந்து பாத்தீங்கன்னா அவனே வந்து 2ல வந்து 8 வேற பாக்குது. ஐயோ சாமி, இப்போ புதன் தசை வருது, இப்போ புதன் தசை வந்திருக்கு. இப்போ 10ஆம் அதிபதி வேற 6 தொடர்பு கொண்டு 6ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்றான். அப்பா சாமி, டே கம்னுறா சொல்லாம சொல்லக்கூடாது. இவ்வளவு காம்பினேஷன் வருது. ஆனா இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு ஜாதகர் எப்படி இருப்பாரு? அவரு வெளியில அப்படியே மீச தட்டிட்டு போயிட்டு இருக்காரு அவரு. ஓகேவா? அவர் ஜாலியா தான் இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள இங்க வா பாஸ், என்ன அழாத கண்டத்தோட அப்படின்னா நம்ம கிட்ட மட்டும் அழுவார். ஏன்னா முன்னாடி சொல்லிடணும் சப்ஜெக்ட் இப்படி இருக்குன்ட்டு. ஐயா இப்படி எல்லாம் இருக்கு, எச்சரிக்கையா இருன்னு சொல்லிட்டு.
ஒரு கிளாரிஃபிகேஷன் குருஜி. உச்சமான சுக்கிரன் ஆற பார்க்கறதால கடன் அதிகப்படுத்துமா? ஐயா, 2ஆம் அதிபதி 12 விரயஸ்தானத்துல இருந்து உச்சம் பெறுகிறான். உச்சம் பெற்ற கிரகம் அவர் வக்ரமாயிடுறார். சுக்கிரன் வக்ரம் அங்க வக்ரம் கெடுகிறான். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று வக்ரமாயி 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றான். ஆமா, 6 தொடர்பு கொள்றான். ஓகேங்களா? அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய தனமும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீக்கா இருக்கு. அதுக்கப்புறம் உச்சம் பெறுகிற அது வேற விஷயம். பரிவர்த்தனை அந்த திசையில் தான் இவனை காட்டி கொடுத்துச்சு. இவனை மாட்ட வச்சு அமைப்பு இப்ப இருக்கு. இந்த புதன் வந்திருக்கணும் இவனுக்கு. இது குழி தோட்டத்துக்கு கரெக்டா வச்சுனுக்குறான் இவன். குரு பரிவர்த்தனை, குரு சுக்கிர பரிவர்த்தனை உதவி செய்ய. அதுக்குதான் இப்ப போறேன். பாருங்க, 5ஆம் அதிபதி லக்னத்துல போடுங்க. 5ஆம் அதிபதி லக்னத்தில் சூரியன். 5ஆம் அதிபதி லக்னத்தில் சூரியன் இருப்பதும் அது ஒரு மைனஸ். இன்னொரு பிளஸ் ஒண்ணு இருக்குல்ல, சொல்லணும்ல சார். மைனஸ் சொல்லிட்டீங்கல்ல, பிளஸ் சொல்லணும்ல. லக்னாதிபதி லக்னத்தில் சூரியன் இருப்பதும் லக்னாதிபதி செவ்வாய் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதும் லக்னாதிபதி செவ்வாய் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதும் லக்னாதிபதி செவ்வாய் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதும் பாக்யாதிபதி வாக்குஸ்தானத்தில் இருப்பதும் பாக்யாதிபதி வாக்குஸ்தானத்தில் இருப்பதும் பாருங்க, பாக்யாதிபதி வாக்குஸ்தானத்துல இருக்காரு. லக்னாதிபதி வாக்குஸ்தானத்தை பார்க்கிறாரு. லக்னத்துல 5ஆம் அதிபதி இருக்காரு. 5ஆம் அதிபதி அப்போ 5, 9 அப்படின்னு சொல்றது வந்து அரசியல், அரசாங்கம், ஆன்மீகம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வரும். ஜாதகர் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டு கடந்த 2 வருடங்களாக ஜோதிடம் படிக்கிறார். எப்படி அந்த அடி அடிச்ச பிறகு ஊருப்பட்ட ஜாதகம் பார்த்து இப்படி வரார். அப்பதான் இந்த ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து, இது என் ஜாதகம் தான் சார், இதையும் பாருங்களேன், உங்களுடைய சிந்தனையில உங்க பார்வையில பாருங்க அப்படின்னு என்கிட்டயும் பாக்குறாரு. அவரும் ஜோசியம் படிக்கிறார். 2 இயர்ஸா படிச்சிட்டு இருக்கார். அவரு அதுனா சிஸ்டமா யாரு நம்ம சார் ஜெயராம் சார் சொல்லுங்க. கேபி சிஸ்டம், ஆர்என்பி சிஸ்டம், சிகே சிஸ்டம், பிகே சிஸ்டம் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தார். ஓ, அந்த மாதிரியாடா? சிஸ்டம், பிகே சிஸ்டம், சிகே சிஸ்டம், எஸ்எஸ்சி சிஸ்டம். என்னையா இந்த சிஸ்டம் சார் இப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தேன் சார் அப்படின்ட்டு. சரி, என்ன அதான் சார் தெரியலன்னாரு. என்ன படிக்குது என்ன பாக்குதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா வாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தங்கப்பாண்டியன் ஐயா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிளாஸ் வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா நான் மார்ச் மாசம் வந்து ஓபன் பண்ணுவேன். ஒண்ணு எங்கிட்ட இது பண்ணுங்க. சேம் ஒரே கான்செப்டா தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து குருமார்கள் படிச்சிருக்காங்க, அங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணுங்க. பாரம்பரியத்தை வந்து முழுமையா எடுத்துங்கப்பா. அதுக்கு பிறகு பாரம்பரியத்தை முழுதுள்ள உள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா முறையெல்லாம் பாருங்கப்பா. முதல்ல சோறாக்க கத்துங்க, சாம்பாராக்க கத்துக்குங்க, ஒருடைய காரக்குழம்பு ரசத்தை வைக்க கத்துங்க. ஐயோ, முதல்ல உயிர் வாழ கத்துங்கய்யா. அதுக்கப்புறம் உன்னுடைய திறமையெல்லாம் பிரியாணி ஆக்க கத்துப்பீங்க, ரசகுல்லா செய்ய கத்துப்பீங்க. முதல்ல சோறையாவும் ஆக்கிங்க, ஒழுங்கா ஆக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கரெக்டா? அதுக்கப்புறம் இவனுக்கு சோறே ஆக்க தெரியாது, நான் ரசகுல்லா செய்தான்றான். யாருடா ரசகுல்லா வேணும் அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப கொஞ்சம் ஸ்டெப் மேல போவோமா?
அந்த குருவே பாக்யாதிபதி, தந்தைக்காரகன். ஐயா குருவே பாக்யாதிபதி, தந்தைக்காரகன். கிரக காரகத்துல சூரியன் 6ஆம் அதிபதியோட புதனோட. சரி, அங்க குரு 2ஆம் வீட்டுல இருந்து அது 8ஆம் வீட்டை பாக்குதா? 6, 8 பாக்குறாரா பாருங்க. குரு தந்தைக்காரகன் 2ஆம் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு 6ஐயும் 8ஐயும் பார்த்தானா? பாக்குறேன் சார். எஸ் சார் பார்த்தேன். பார்த்தானா? பாக்குறேன் சார். அந்தனுடைய தந்தைய இங்க வந்து 8 பார்த்தானா? செவ்வாய் பார்த்தானா? பாக்குறேன் ஏன்னா பார்க்கல சார். நாலாம் இப்போ ஜோசியம் படிக்காத சொல்லிட்டோம். அங்க குரு வந்து அப்பன் தானே, பாக்கியாதிபதி இல்ல, தந்தைக்காரகன் இல்லை அவன். அதுக்கு தகுந்த மாதிரி இங்க சூரியன் தந்தைக்காரகனோட 6ஆம் அதிபதி புதனும் தொடர்பு இருக்கார்ல. ஆமா சார். ஐயா இருக்காரா இல்லையா? இருக்காரு சார். கீழே போடுங்க. இருக்காருங்க சார். கீழே போடுங்க. 9, 12 கூடியவனோட 9, 12 கூடியவனோட 8 கூடியவன் செவ்வாய் பார்ப்பது. 9, 12 கூடியவனோட 8 கூடியவன் செவ்வாய் பார்ப்பது. 9, 12 கூடியவன் 9, 12 கூடியவனை 8 கூடியவன் செவ்வாய் பார்ப்பது. பாவத்தில் 9ஆம் அதிபதி 6, 8 பார்வை செய்வது. 6, 8, 10 பார்வை செய்வது. பாவத்தில் 9ஆம் அதிபதி 6, 8, 10 பார்வை செய்கிறார். தந்தை எங்க பாக்குறாரு? 6 பாக்குறாரு, 8 பாக்குறாரு, 10 பாக்குறாரு. தந்தை வழக்கு வம்பு சந்தித்தவர். தந்தை வழக்கு வம்பு சந்தித்தவர். அவருக்கும் தொழில் ரீதியான பிரச்சனை. அவரும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு சுத்த வச்சிட்டார். தேவையில்லாத இஷ்யூஸ்ல போய் மாட்டிக்கிட்டார் அவரும். ஐயா நீ மட்டும் மாற்றுறது இல்லைட்டு உங்க அப்பா கூட மாட்டின்னு இருப்பாரு ஐயா. உங்க அப்பா கூட அதுல லிங்க் இருக்கு. நீங்க மட்டும் போனா பரவாயில்லையே, உங்க அப்பா கூட கூட்டும் போறீங்களே நீங்க அப்படின்னா, ஐயோ எங்க அப்பா கூட வந்து மாட்டிக்கினார் சார். இதுல எங்க அப்பாவுக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைங்க, தொழில லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒன்றோடு ஒன்று தொடர்பு. அதோட விட்டுட்டு போயிடல. உன்னை இப்படி எல்லாம் விட்டுற முடியாது. நீ வா, நீ சும்மா சாதாரண போயிட முடியாது உன்னை அப்படின்ட்டு. 9ஆம் அதிபதி அவர் 8ஓட தொடர்பு இருந்தாலே, 9, 8 என்றாலே 8 என்பது பெரிய சொத்து. நான் பல முறை சொல்லியிருக்கேன். 8 என்பது என்ன சொத்து? பெரிய சொத்தா சின்ன சொத்தா? பெரிய சொத்து. 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 8ஆம் இடத்தினுடைய அதிபதியும் அவரை வந்து டச் பண்றதுனால தந்தைக்கு சொத்துக்கள் அதிகம். தந்தைக்கு சொத்துக்கள் அதிகம். தந்தைக்கு வழக்கு, விபத்து, சர்ஜரி சந்தித்தவர். தந்தைக்கு சொத்துக்கள் அதிகம். தந்தைக்கு வழக்கு, விபத்து, சர்ஜரி சந்தித்தவர். 8ஆம் இடத்தினுடைய பலன் சேர்த்து சொல்லல. அது வந்து 8ஆம் இடத்துல வந்து வழக்கு, விபத்து, சர்ஜரி, சொத்துக்குன்னு அதிகமா இருக்கும். சரவணன் சார் புரியுதா? புரியுது சார். 8ஆம் இடம் தொடர்பு சொத்துக்கள் அதிகமா இருக்கணும். தந்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 9ஆம் இடம் 8ஓட தொடர்பு இருந்தால் நல்ல சொத்துக்கள், அதிகமான சொத்துக்கள், நல்லா வந்து பாத்தீங்கன்னா செல்வாக்குடைய சொத்துக்கள், அந்த சொத்துல ஒரு வில்லங்கம் இருக்கும், நல்ல சொத்துக்கள் இருக்கும். தந்தை வந்து வழக்கு, விபத்து, சர்ஜரி அதெல்லாம் சந்திச்சிருப்பார். ஏன்னா தந்தை வந்து 8ஆம் இடத்தை சந்திக்கிறாரு. தந்தைக்கு சொத்துக்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி 8ஆம் இடத்தை பாக்குறாரு. ஐயா புரிஞ்சுதா? தந்தையும் ஒரு ஏமாற்றம் சந்திச்சிருப்பார். அப்போ தந்தையின் சொத்துல வில்லங்கம் இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். இருக்கும் சார். ஐயா புரியுதா? புரியுதுங்க சார். ஏன் தந்தையின் சொத்துல வில்லங்கம்? தந்தையின் சொத்து எது? 12. 12. அப்போ
இதுல 9ஆம் இடத்தை லக்னமா போட்டீங்கன்னா அந்த இடத்துல 6. 9ஆம் இடத்தை லக்னமா போட்டீங்கன்னா சுக்கிரன் 6ஆம் அதிபதியா அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். கரெக்டா? எஸ் சார். அதனால கரெக்ட் சார். தந்தையினுடைய சொத்துல வில்லங்கம், தந்தையுடைய ஆரோக்கிய குறைவு. கரெக்டா? கரெக்ட் சார். ஐயா சார் சூப்பர். புரியுதா? எஸ் சார். இல்ல புரியுது சார், புரியுது சார். மெல்லமா போலாமா? இன்னும் மெல்லமா போட்டா? புரியுது சார். நல்ல புரியுது சார். கரெக்ட். சார் புரியுதுங்க சார். ரைட் ரைட். புரியுதா? ஓகே. புரிந்தா ஓகே. சூரியன், புதன், சனி போடுங்க. சூரியனுக்கு சனியும் புதனும் தொடர்பு. சூரியனுக்கு புதனும் சனியும் தொடர்பு. தந்தைக்கார அந்த கிரகங்களில் பார்க்கும் பொழுது சூரியனுக்கு புதனும் சனியும் தொடர்பு. புதன் என்றது டாக்குமெண்ட், சனி என்றது பிரச்சனை. இங்க புதன் என்றது 6 இருப்பாரு. அந்த லக்னத்துக்கு 6 ஜாதகருடைய லக்னத்துக்கு 6 தந்தையுடைய லக்னத்துக்கு 6 சுக்கிரன். தந்தையினுடைய லக்னத்துக்கு 6 சுக்கிரன். ஜாதகருடைய லக்னத்துக்கு 6 வந்து புதன். அவன் தந்தைக்காரகனோட வந்து டச்சிங். அவன் 3 அது அந்த புதனை வந்து டாக்குமெண்ட். 3 டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை. தந்தைக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போடுங்க. தந்தைக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, சொத்தில் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனை. ஆறாம் அதிபதி போடுங்க. 6ஆம் அதிபதி சூரியனுடன், அதாவது புதன், 6ஆம் அதிபதி புதன் சூரியனுடன் லக்னத்தில் 6ஆம் அதிபதி லக்னத்தில் சூரியனுடன் பாதகாதிபதி சனி லக்னத்தை பார்வை செய்வது. பாதகாதிபதி சனி இங்க பாதகாதிபதியா மாறுறான். இப்போ லக்னத்தை பார்வை செய்வது ஜாதகருக்கு தலை சார்ந்த வியாதி. ஜாதகருக்கு தலை சார்ந்த வியாதி. ஐயா அவருடைய டிப்ஸ் சொல்றேன் எழுதிங்க. ஒரு டிப்ஸ் சொல்றேன் எழுதிங்க. லக்னம் பாதித்தாலோ சூரியன் பாதித்தாலோ தலை சார்ந்த வியாதி உண்டு போடுங்க. லக்னம் பாதித்தாலோ சூரியன் பாதித்தாலோ தலை சார்ந்த வியாதிகள் உண்டு. கீழே எழுதுங்க. கீழே எழுது. 2ஆம் இடமும் 2ஆம் இடம் அல்லது சூரியன் சந்திரன் பாதித்தால், 2ஆம் இடம் அல்லது சூரியன் சந்திரன் பாதித்தால் கண்ணு பல்லு சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. 2ஆம் இடமும் சூரியன் சந்திரன் பாதித்தால் கண்ணு பல்லு பிரச்சனைகள்லாம் உண்டு. ஜாதகருக்கு கண் சார்ந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா இங்க 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன் வக்ரமாய் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றான். சூரியனும் வந்து பாதிக்கப்படுறான். சந்திரனும் 8 உட்கார்ந்துட்டு இருக்கான். சந்திரனும் 8 இருக்கான். சூரியனும் 6ஆம் அதிபதி கூட இருக்கான். 2ஆம் அதிபதியும் அங்க வந்து வக்ரமாய் 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறான். அதனால் ஜாதகருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகளும் உண்டு. அடிக்கடி கண்ணு பாவம் ரொம்ப பிரச்சனை அவனுக்கு. மூன்றாம் இடமும் பாதிப்பு. 3ஆம் இடமும் பாதிப்பு. 3ஆம் இடமும் பாதிப்பு. 3ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவானுடைய பார்வையில் கேதுவின் தொடர்பில்
கேதுவின் 3ஆம் பார்வையில 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவானுடைய பார்வையில வந்து புதன், கேதுனுடைய பிடியில் புதன், கேது 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். இந்த கை, ஷோல்டர், கழுத்து, நெக்கு இதெல்லாம் அடிபடும். டாக்குமெண்ட் பிரச்சனையும் இருக்கும். சனியின் பிடியில் புதன், அப்புறம் நெக்ஸ்ட் இது சனியின் பிடியில் புதன், அப்புறம் நெக்ஸ்ட் சொல்லுங்க ஐயா. சனி எந்த எந்த பாயிண்ட்ல நிக்கிறீங்க தெரியலையே. சார். சனியின் பிடியில் புதன் சொன்னீங்கல்ல, சனியின் பிடியில் புதன் சொன்னீங்க, அடுத்தது நெக்ஸ்ட் சொல்லுங்க சார். அது கேதுவின் பிடியில் புதன். அதுக்கு முன்னாடி எதுனா பாயிண்ட் படிங்க. கேதுவின் பார்வையில் புதன். அடுத்த பாயிண்ட் கேதுவின் பார்வையில் கேது 3ஆம் இடத்தை பார்க்கிறார். கேதுவின் பார்வை முன்னாடி எதுனா பாயிண்ட் படிங்க ஐயா. கேது ஐயா, 3ஆம் இடம். அதுக்கு முன்னாடி எதுனா பாயிண்ட் படிங்க. அதுக்கு முன்னாடி அது பின்னாடி எதுனா பாயிண்ட் அது பின்னாடி அது முன்னாடி என்ன முன்னாடி பின்னாடி ஐயா ஒண்ணு இல்லையா. இங்க பாருங்க, புதன் பகவானுக்கு சனி பகவான் 10ஆம் பார்வையா புதனை பார்க்கிறாரு. அந்த புதன் பகவான் 3ஆம் வீட்டின் அதிபதி. அந்த 3ஆம் வீட்டின் அதிபதியே கேது பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் கூட. அந்த 3ஆம் வீட்டை கேது பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடம் பாதித்து செவ்வாயும் பாதித்தால் தைரியம் குறைவு போடுங்க. 3ஆம் இடம் பாதித்து செவ்வாயும் பாதித்தால் தைரியம் வீரியம் குறைவு. தைரியம் வீரியம் குறைவு. எங்கேயாவது பாயிண்ட் எழுதாம விட்டீங்க அப்படின்னா வீடியோ வரும்போது எழுதிங்க. எழுதிட்டா எழுதிட்டேன்னு சொல்லுங்க. எழுதியாச்சு சார். 3ஆம் இடமும் சுக்கிரனோ அல்லது குருவோ பாதித்தால், 3ஆம் இடமும் பாதித்து சுக்கிரனோ குருவோ பாதித்தால் இந்த தொண்டையில மூக்குல சதை வளரும். தொண்டையில மூக்குல சதை வளருது. ஏன்னா சதை பற்றுள்ள கிரகங்கள் குரு சுக்கிரன். அது 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். ஏதாச்சும் சார். மேற்கண்ட ஜாதகத்தில் புதன் தசை நடப்பில் மேற்கண்ட ஜாதகத்தில் புதன் தசை நடப்பில் புதனுக்கு என்னென்ன வீடு ஐயா? 3, 6. 3, 6. மிதுனமும் கன்னியும் கரெக்டா? எஸ் சார். இந்த மிதுன வீட்டையும் கன்னி வீட்டையும் எந்தெந்த பாவத்தின் கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது பாருங்க. ஒரு தசாநாதன் வந்து அந்த தசையை தொடங்க போறான்னா அந்த தசாநாதன் கூட யாரெல்லாம் தொடர்பு, அந்த வீட்டுக்கு யாரெல்லாம் தொடர்பு பாருங்க. அந்த மிதுனத்துக்கு யார் தொடர்பு, இந்த கன்னிக்கு யார் தொடர்பு? சனி பகவான் தொடர்பு சார். 2 கூடையவன் 7 கூடையவன் கன்னிக்கு தொடர்பு கரெக்டா? கரெக்ட் சார். அப்போ அந்த 2ஆம் சனி பகவானும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் தொடர்பு. 2ஆம் வீட்டினுடைய பலன் செய்யணுமா செய்யக்கூடாதா? தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு வந்து லாபத்தை கொடுக்கணும். 11ஆம் வீட்டின் அதிபதியும் அந்த கன்னியை தொடர்பு கொள்றாரா? 10, 11. எஸ் சார்.
ரஞ்சினி புரியுதா புரியலையா? புரியுது. அந்த கம்யூனிகேஷனுக்கு என்ன போயிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வருதா? அது என்ன போயிட்டு கொஞ்ச நேரம் பொத்தா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தான் சொல்றீங்க. இங்க போய் சேட்டலைட் போய் லிங்கே டைம் ஆகுதோ? பாடுறா திரும்பி பாடுறா கம்னு இருக்குது. இல்ல சார். புரியுதாமா? புரியுது சார். புரியுது சார். அது அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வரணும். அது ஏன் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கம்முன்னு நின்னுங்கிறீங்க? அது வந்து ஏதோ அது போய் ரீச் ஆகி வர மாதிரி இல்ல அந்த மாதிரி ரீச் உங்க செல்லுக்கு அந்த ரீச் ஆகுதோ? இல்ல ஜி மைக் ஆன் பண்ணிட்டே பேசுவாங்க ஜி, அதனால அந்த செகண்ட்ஸ். நல்லா கேட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு தசாநாதன் வீட்டோட 2 கூடியவன் 7 கூடியவன் சுக்கிரன் தொடர்பு இருக்கா. மறுபடியும் 10, 11 கூடிய லாபாதிபதி சனி பகவானும் தொடர்பு இருக்கா. அதனால இந்தனுடைய திசையில ஆரம்பத்தில் நல்ல வருமானம் போடுங்க. இந்த புதன் திசையில் ஆரம்பத்தில் நல்ல வருமானம் நல்லா இருந்தது. இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருப்பாரு, இருப்பாரு. இன்னும் தொழில் வாங்கலாம், இன்னும் டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆசையை காட்டி ஒரு படத்துல சொல்லுவான்ல, ஒருத்தனை ஏமாத்தனா ஆசைதான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு அந்த புதன் திசையில 2 கூடியவனுடைய தொடர்பும் 11ஆம் அதிபதி தொடர்பு 11ஆம் அதிபதினு பேராசை அந்த தொடர்பு இருக்கனால புதன் தசை ஆரம்பத்துல நல்ல வந்து தசையா இருந்தது. நல்ல திசையா இருந்தது. நல்ல வருமானம் இருந்தது. இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க. இந்தனுடைய புதன் வீட்டை 8 கூடியவன் செவ்வாய் பார்ப்பதும், புதன் வீட்டை செவ்வாய் 8 கூடியவன் தானே, செவ்வாய் வந்து 8ஆம் பாதை 8 கூடியவன் பாக்குறானா? பாக்குறேன் சார். Yes, sir. பாதகாதிபதி சனியும் கேதும் தொடர்பு கொள்வதும், பாதகாதிபதி சனியும் கேதும் தொடர்பு கொள்வதும் விரையாதிபதி குரு தொடர்பு கொள்வதும், பாக்யாதிபதி குரு தொடர்பு கொள்வதுல நல்ல ஏற்றம் இருந்தது. அவனே 12ஆம் அதிபதி, அதையும் கொடுக்கணும்ல, அது தெரியாம போயிடுச்சு அவனுக்கு. பாக்கியத்தை மட்டும் கொடுப்பாரு, அவன் நினைச்சுக்கினாரு ஐயோ அந்த ஆள் விரையும் கொடுப்பாயா அப்படின்னு பார்க்கணும். லக்னாதிபதி செவ்வாய் அவர் புதன் வீட்டை பார்க்கிறாரு. அதனால அந்த வேலையும் செய்வாரு. அடுத்து 8 கூடிய வேலை செய்வாயா, உஷாரியா அப்படின்னு சொல்லணும். ரொம்ப கால் வைக்காதியோ, சொல்ற கேளியா அப்படின்னு சொல்லணும். அதனால குறிப்பெழுதிங்க. சனி பார்த்த வீடும் கிரகமும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும். சனி பார்த்த ஒரு வீடும் ஒரு கிரகமும், சனி எந்த கிரகத்தை பார்க்குதோ அந்த கிரகமும், எந்த பாவத்தை பார்க்குதோ அந்த பாவமும் ஒரு அதிர்ச்சியை தரும். எனவே புதன் தசையினுடைய பிற்பகுதியில் பெரும் கடன் ஏற்பட்டது. சரி சார், இப்படியே இருக்கு. இந்த கேது தசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா? புதன் தசை இப்படி போச்சு, புதன் தசை இப்படி போச்சு. சரி சார், எனக்கு வந்து பொங்க வச்சீங்க, எனக்கு வந்து பாத்தீங்க இது என்ன இருக்கும் ஏது இருக்கும் நம்ம வந்து கணிக்கணுமா, இனிமேல் எப்படி இருக்குன்னு பாக்கணும் இல்லையா? யோ இதெல்லாம் நடந்தது ரைட்டா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இப்போ கேது தசை கேதுக்கு எந்தெந்த வீட்டை தொடர்பு கொள்ளுது? 3, 11 தொடர்பு கொள்ளுதா? 3ஆம் வீட்டையும் இங்க 11ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்ளுது. அந்த கேதுவோட 6ஆம் அதிபதி தொடர்பு இருக்கானா? கேதுக்கு 8ஆம் அதிபதியும் லக்னாதிபதியான செவ்வாய் தொடர்பு இருக்கானா?
Yes, sir. ஆமாங்க இருக்காங்க சார். ஐயா இருக்காரா இல்லையா? Yes, sir. இருக்காருங்க சார். இருக்காருங்க சார். கேது திசையில் இதனுடைய 3 அந்த 12 இந்த 3 8 6 கூடியவன் எல்லாம் வந்து பார்த்து 6 8 அந்த கேதுவுக்கும் 6 8 தொடர்பு இருப்பதனால 5ஆம் அதிபதியும் தொடர்பு இருக்கு. கேதுவுக்கு 5ஆம் அதிபதியும் தொடர்பு இருக்கு அப்படின்னால ஒருடைய ஆவரேஜா போகும். பெருசா வந்து growth இருக்காது. பெருசா வந்து growth இருக்கு. ஒரு ஆவரேஜா ஒருடைய 50% நல்லது 50% கெட்டது. ஒரு சுமாரா போவுங்க. கேதுவுக்கு 6 8 ஒரு தசாநாதனுக்கு 6 8 தொடர்பு இருந்தாலே அந்த திசை வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்புகள் உங்களுக்கு கொடுக்கும். பெருசு அளவு உங்களுக்கு வந்து இருக்காது. அதை சமாளிக்கிறதுக்கு 5ஆம் அதிபதி என்றனால 50-50 புரிஞ்சுதா? அந்த கேது 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றான். அதனால 50-50 புரியுதா? தெரியுதா? புரியுதுங்க ஐயா. புரியுது. அப்படி என்ற விஷயத்த வரணும். ஓகேங்களா? சரி. அப்போ அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை எப்படி இருக்கும் கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பாரு சார். கேட்பாங்க சார். கேட்பாருங்க சார். இப்போ ஒரு கோல்டன் பாயிண்ட் ஒன்னு கொடுக்குறேன். இங்க எழுதுங்க. இதுதான் கிளாஸ். இதுதான் ஹைலைட். இன்னைக்கு வந்ததுக்கான கோல்டன் பாயிண்ட் இப்பதான் கொடுக்க போறேன். சுக்கிரனுக்கு முன்னவோ பின்னவோ கேது இருந்தால், சுக்கிரனுக்கு முன்னவோ பின்னவோ கேது இருந்தால், சுக்கிரனுக்கு முன்ன பின்ன கேது இருந்து ஏற்கனவே ஜாதகம் வலுவா இருக்கு. எல்லா விஷயத்தையும் வலுவா இருக்கு. தசைநாதம் தான் சரியில்லை. சொன்னா இல்லையா? தசைகள் தான் சரியில்லை. ஜாதகம்னா வலுவாதான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த தசைநாதம் தான் அடிச்சு நிக்கிறீ இவனை பாவம். ஆனா எப்ப டைம் வரும்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கேன். கொக்குன்னா கொக்குன்னு அந்த கொக்கு வந்து பார்த்து வெயிட்டா பார்த்துக்கிட்டே இருக்கும். அசையாம அப்படியே ஒத்த காலம் நிக்கும். அந்த இறை வரும்போது ஒரே பொட்டு போடுவான். டப்புன்னு ஒரு பொட்டு போடும். அந்த மாதிரி காத்துட்டு இருக்காங்க. இதனுடைய ஜாதக அமைப்பு நல்லவர்கள் வந்து பார்த்து வேலை செய்ய. இதுல சுக்கிரனுக்கு முன்னையோ பின்னையோ கேது இருந்தால், சுக்கிர தசை வந்தால் சிறப்பான பலன். யார் ஜாதகத்திலேயாவது வந்து சுக்கிரனுக்கு முன்ன பின்ன கேது இருந்தால், சுக்கிரன் கூட கேது இருந்தால் அது மருத்துவத்துறையில இருப்பாங்க மேக்சிமம். அது வேற விஷயம். மெடிக்கல்ல இருப்பாங்க. சுக்கிரன் கூட கேது இருந்தா மேக்சிமம் வந்து மெடிக்கல்ல இருப்பாங்க. அங்க ஒரு மைனஸும் இருக்கு. இந்த சுக்கிரன் கூட ராகு கேது வந்து சேர்ந்து 4-12 பாதிச்சா இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் டேமேஜ் குத்துரும். அதையும் ஒண்ணு குத்துரும். ஒரு பிளஸ் ஒன்னு ஒரு மைனஸ் எல்லாத்தையும் தான் குத்துதுங்க. ஓகேங்களா? ஒரு நல்லது ஒண்ணு கெட்டது ஒண்ணு. சரி. அப்போ இந்த திசை வந்து சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கேது இருக்காரா இல்லையா? இருக்காரு சார். அந்த இருக்குங்க சார். இல்லையா? இருக்காரு சார். அந்த சுக்கிரன் வீட்டுல பாக்கியாதிபதி இருக்காரா இல்லையா? இருக்காரு சார். இருக்காரு சார். ரைட். அப்போ அந்த சுக்கிரன் வீட்டை சூரியனும் அங்க வந்து புதனும் பாக்குறாரா? பாக்குறாங்க சார். Yes, sir. அப்படின்னா என்ன Yes, sir. அர்த்தம்னா 75% நல்லதாகும். ஒரு 20% தான் மற்றும் அந்த புத்திகள்ல தான் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அவருடைய மேக்சிமம் இது வந்து நல்லா இருக்கும். இப்ப கீழே எழுதிங்க. பொதுவாக 5ஆம் அதிபதி திசை, 5ஆம் திசை ஒரு ஜாதகத்துல 5ஆம் திசை ஸ்டார்டிங்ல என்ன திசை வந்திருக்கு இவருக்கு? குரு திசை, குரு திசை 1. அதுக்கப்புறம் சனி திசை, சனி திசை, புதன் திசை, சனி திசை, புதன் திசை, கேது. கேது. இது வந்து சுக்கிர திசை. 5ஆம் அதிபதி திசை எது வந்தாலும் பெரிய அளவில் பாதிக்காது. 5ஆம் அதிபதி திசை எது வந்தாலும் பெருசா பாதிக்காது. அடிச்சு போடு. அப்ப சுக்கிரன் 20 வருஷமா சுக்கிரன் வீட்டுல பாக்கியாதிபதி உட்கார்ந்துட்டு இருக்காரா? 5ஆம் அதிபதி பாக்குறாரா? 5, 9 ரெண்டுமே சுக்கிரன் வீட்டு தொடர்பு இருக்காரா? சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரா? சுக்கிரனுக்கு முன்ன கேது இருக்காரா?
இருக்காருங்க சார். சார் ஐந்தாம் அதிபதி திசையாங்க சார் இல்ல ஐந்தாம் திசையாங்க சார்? ஐந்தாம் திசை, ஐந்தாம் அதிபதி திசையில் ஐந்தாம் திசை, ஓகே. ஐந்தாம் அதிபதி திசையில் ஐந்தாம் திசையா உங்களுக்கு எந்த திசை வந்தாலும் வாழ்க்கை சூப்பரா இருப்பீங்க. அப்போ ஜாதகத்தில் நல்ல யோகங்கள் இருந்தாலும் அந்த 45 இருந்து அதனுடைய 45 to 60 பெரும்பாலும் நல்ல ஜாதகம் நல்ல யோகங்களே அமைஞ்சிரும். பெரும்பாலும் பாருங்க 45 வயசுல இருந்து 60 வயசு வரை வாழ்வில் முன்னேறுவதற்கான நல்ல யோகமே கொடுத்துரும். அவனுடைய கர்ம பலனுக்கு ஏற்றாற் போல பெரும்பாலும் கொடுத்துரும். இதுதான் சூட்சமம். அப்போ சுக்கிர திசையில சில பாதிப்புகள் இருந்தாலும் நல்ல விதமான அமைப்புகள்ல பெரும்பாலும் அனுபவிச்சிருவார். ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க போனா நமக்கு வந்து அடி விழும், எங்க போனா நம்ம ஏமாத்துவாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. இனி அவர் ஏமாற மாட்டார். கரெக்டா அனுபவம் கொடுத்துட்டார். அனுபவம் கொடுத்ததுனால அந்த சுக்கிரனை 12ஆம் இடத்துல இருந்து 6 பார்த்தாலும் அதனுடைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து கடன்ல வந்து அலட்டிக்க மாட்டாரு. கடன்ல எச்சரிக்கையா இருப்பாரு. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்துல இழந்த கௌரவத்தை அத்தனையும் மீட்டு கொண்டு நீங்க வருவீங்க. ஜோதிடத்துல வந்து சுக்கிர திசையில நல்லா இருப்பீங்க, இந்த கேது திசையில நல்லா வந்துருவீங்கப்பா அப்படின்னு சொல்லி அமிச்சோம். சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிருக்கிறது அது சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனை 2ஆம் இடத்துலயும் போட்டு பார்க்கணும். 2ஆம் இடத்துல போட்டீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்கும். அந்தனுடைய சுக்கிரனை 12ஆம் இடத்துல போட்டு பார்க்கணும். அது 6ஆம் இடத்தை பார்க்கும். இப்படியும் வைக்கணும், அப்படியும் வைக்கணும். ஐயா ஓகேவா? ஓகேங்க. இந்த Okay, sir. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சார் டவுட்டுங்க சார், கிளாரிஃபிகேஷன் சார். சார் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 8, 11 தொடர்பு இருக்கிறதுனால பணவரவு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாமாங்க சார்? 2ஆம் அதிபதி சுக்கிரன், 5ஆம் அதிபதி யாரு? 5ஆம் அதிபதி சூரியன் சார். ஆனா 11ஆம் செவ்வாய் வந்து 11ஆம் வீட்டுல இருந்துட்டு 2ஆம் வீட்டையும் பார்க்கறாரு. அது 8ஆம் அதிபதியும் தானுங்க சார். 2, 8, 11 கனெக்ஷன் 2, இருக்கலாமா 8, 11. அப்போ பணவர ஸ்தானங்கள் வலுத்து இருக்கு அப்படின்னு சொன்னா 2ஆம் அதிபதியுடைய திசை வருது, சுக்கிர திசை வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுக்கிரனுக்கு 6, 8 தொடர்பு இருந்தால் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5, 9 வந்து அங்க தொடர்பு இருக்கு. இதனுடைய காரணங்களால இங்களுடைய செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா அங்களுடைய சுக்கிரன் வீட்டை பார்க்கிறார். செவ்வாயும் சுக்கிரன் வீட்டை பார்க்கறதுனால லக்னாதிபதி பார்த்தனுடைய திசை வந்தால் சிறப்பாவே இருக்கும். எப்பவுமே பெரும்பாலும் லக்னாதிபதி தொடர்பு கொண்ட திசை வந்தால் சிறப்பு. ஜாதகருடைய திசையே வந்தா அவனே 8 குடிவனால பெருசா வந்து கை வைக்க மாட்டான். சும்மா அப்படி வச்சுட்டு போவான், அவனை காப்பாத்திடுவான். அங்க காப்பாத்துறதுக்கு 5ஆம் அதிபதியினுடைய பார்வையும் பாக்யாதிபதியினுடைய பார்வையும் இருக்கிறதுனால இந்த இறந்த இவங்க ஆல்ரெடி எல்லா பிரச்சனையும் சந்திச்சிட்டாங்க, எல்லாருடைய இது சந்திச்சிட்டாங்க. இனியும் சந்திச்சிருந்தா அந்த கிரகங்களுக்கு என்ன மரியாதை? சுக்கிர திசை 20 ஆண்டுகள்ல 78% நல்லாவே இருப்பாங்க. இதுல கோல்டன் ரூல்ன்றது வந்து சுக்கிரனுக்கு முன்ன பின்ன கேது இருந்தால் அந்த திசை வந்தால் அது 5ஆம் திசையா வரும் பொழுது சிறப்பா இருக்கும் சொன்னேன். பெரும்பாலும் சிறப்பா இருக்கும். இங்க மட்டும் வந்து சுக்கிர திசையில வந்து 6 கூடிய வேலை செய்யாத, 8 கூடிய வேலை செய்யாதா, மறுபடியும் கடன் ஏற்படாதா, உடல் ஆரோக்கியம் இங்க கடன் ஏற்படாது, உடல் ஆரோக்கியத்தை கை கொடுத்துரும். அப்ப இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தப்போ தன்னை வந்து பாத்தீங்கன்னா பேணி காக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கு இந்த சுக்கிர திசை வந்து 55 வயசுக்கு மேல வருது அப்படின்னு சொன்னா அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே வரும். எஸ் சார். எஸ், இதுதான் சொன்னது. இப்போ நாம் பெருசாலாம் இதுல வந்து நாம வந்து ஆய்வு செய்யல, லைட்டா அப்படி போட்டு வந்திருக்கோம். இதுல உங்களுக்கு புரியுதா இல்ல டவுட்டா இருக்கா இல்ல குழப்பமா இருக்கா? இல்ல கிளியரா புரியுதுங்க சார். சும்மா புரியுதுங்க சார். எல்கேஜி மாதிரி அடிச்சுன்னு நல்லா புரியுது. ஜெயராம் சார் உங்களுக்கு புரியுதா? புரியுது. சும்மா அப்படி இப்படி தொட்டுட்டே வந்துட்டோம். சரவணன் சார் உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பர் சார்.
சார் வேலன் சார் உங்களுக்கு எப்படி இருக்கு? சார் புரியுது சார். புரியுதோட உங்களுக்கு புரியுதுங்க சார். நல்லா நல்லா புரியுதுங்க புரியுது. சார். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன கேளுங்க. இப்போ நான் என்ன நடத்தின அதை மட்டும் கேளுங்க. ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து கல்வி, திருமணம், குடும்பம் சம்பந்தப்பட்ட அதெல்லாம் போகல. அதெல்லாம் போனா எங்கேயோ போகும். டைம் 4 மணி நேரம் ஆகும். இந்த வயசுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பார்த்தேன். இந்த வயசுக்கு இன்னைக்கு நாம தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் பார்த்தோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா பாருங்க. சார் லோகேஷ் சார் எப்படி இருந்தது? சார் புரியுது சார், நல்லாவே புரியுது. ஓகே, எல்லாமே சுத்தி சுத்தி கஷ்டமே இருக்க மாதிரியே இருக்கு சார். அது எப்போ சரியாகும்ன்றதான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார். அதுதான் இப்போ புரியுதுங்களா சார்? புரியுது. நான் ஆரம்பத்துல ஒண்ணே ஒண்ணு கொடுத்தேன். எந்த இன்னல்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியும் வாய்ப்பும் ஜாதகருக்கு இருக்குன்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க சார். ஜாதகரை வந்து எஸ் சார் சொல்லுங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா வெளியே காட்டிக்காம, உள்ளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வெளியே காட்டிக்காம அவர் ஜாலியா தான் இருக்காரு. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சுத்திட்டு தான் இருக்காரு அவரு. ஆனா அதனுடைய எஃபெக்ட் அவருக்கு ஜாதகருக்கு இண்டிவிஜுவலா தெரியும். வெளியே காட்டிக்க மாட்டார். ஏன்னா வெளியே கௌரவமான ஆளா சுத்திட்டு இருப்பார். மா ரஞ்சினி ஓகேவா? மஞ்சு ஓகேவா? ஓகே சார். சூப்பரா புரியுதுங்க சார். லக்னத்துல கேது இருந்தா கொஞ்சம் ஆன்மீகத்துல ஈடுபாடு நிறைய இருக்குமா குருஜி? அதாங்க இப்பதான் வந்துட்டார். ஜோசியம் படிக்கிட்டு வந்துட்டாருல்ல, ஞானக்காரன் வந்துட்டார்ல, ஜோசியம் படிக்க வந்துட்டார்ல, இப்பதானே வந்திருக்காரு. இனிமே நல்லா மணி ஓசை வரும் பின்னேன்ற மாதிரி அந்த கேதசை வரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த அடியில வந்துட்டாரா இல்லையா? ஆன்மீகத்தை படித்து வந்துட்டாரா இல்லையா? 5ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கா இல்லையா? ஆமா. எப்படி புரியுதா சார்? கிருஷ்ணன் சார் ஓகேவா? கிருஷ்ணன் சார்லாம் எங்கதான் இருக்காருன்னு தெரியல. சார் ஓகே சார். இருக்கீங்களோ? சார் ஓகே சார். ஓகே சார். இருக்கீங்களா? இருக்கேன் சார். இல்லாம கேட்டு இருக்கீங்களா நீங்க? ஓகேவா? இவங்க எல்லாம் எங்கே தெரியல. அவுட் ஓகே சார். ஓகே சார். எங்க இருப்பாங்க? அவுட் ஆஃப் இல்ல சார், இங்க தான் சார் இருக்கேன். இருக்கீங்களா? சரி இருக்கேன் சார். சரிம்மா ரைட். இதுல ஏதாவது உங்களுக்கு டீப்பெல்லாம் நம்ம போகல. ஒரு ஜாதகத்தை போட்டோம், எந்தெந்த கிரகம் வந்து எப்படி இருக்கு, யாரு உச்சமா இருக்கா, யாரு இருக்கா, பரிவர்த்தனை யாரு இருக்கு, அவ்வளவுதான். என்னப்பா ஜாக்கி சான் படம் எல்லாம் ஓடின்னு இருக்கு? ஜாக்கி சான் படம், கும்பு கராட்டே எல்லாம் ஓடிட்டு இருக்கு. சரி புரியுது சார். புரியுதுங்களா? புரியுது சார். புரிஞ்சா சந்தோஷம். ஏன்னா நான் ஸ்பீடா கிடையாதும் போலியே. இல்ல சார், கரெக்ட். நான் தப்ப தான் ஓடி போயிடுவேன். டக்கு டக்கு டக்குன்னு ஓடி போயிடுவேன் சார். மெதுவா தான் சார். ஸ்லோவா போனோம்னா பிரேக் போட்டோமா? பிரேக் போட்டு மெதுவா தான் சார் போனீங்க. ஸ்லோவா போனீங்க சார். சரி ரைட். இதே பார்வையோட உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தெல்லாம் நீங்க ஆய்வு செய்யணும். எப்படி ஆய்வு செய்யணும்னா இந்த மாதிரி ஆய்வு செய்யுங்க. பாவத்தை இணைங்க, பாவத்தை இணைங்க, பாவத்தை இணைங்க. புரியுதுங்களா? இங்க லக்னாதிபதி வீக்கா இருந்தா இவ்வளவுடைய அடியெல்லாம் தாங்கி இருப்பானா? இன்னும் தாங்கி புரியாதுங்க சார். அடி சரியான அடி. ஓகேங்களா? ஆமா, அப்பாக்கு அடி, அவருக்கு அடி, ஒரே அடிங்க. புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சுது. ஓகே சார். ஐயா யோகா சார் கரெக்டா? ஓகே சார். நாளை நாம 4ஆம் பாவம் தொடர்ச்சி பண்ணுவோமா? ஓகேங்க சார். பண்ணலாங்க சார். 4ஆம் பாவம் தொடர்ச்சி போவோமா? போலாங்க சார். வெரி குட்.
ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. மோகனப்பிரியாம்மா